ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தர்பிஷ். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷ் டைரக்ட் பண்ணி வந்திருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மேத்யூ தாமஸ், தூக்குத்துறையோட பொண்ணு, அதுக்கப்புறம் பவிஸ் கல்யாண் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. தென் வந்து ஜிவி பிரகாஷ், பிரியங்கா மோகன் வந்து ஒரு சாங்குக்கு கொண்டு வராங்க. பாதி பேர் வந்து இந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் ரிவ்யூ வந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் அந்த ரிவ்யூவை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். லோ எக்ஸ்பெக்டேஷனோட போனால் ஒரு ரொம்ப நல்ல படம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் 2 லவ் ஸ்டோரி, 4 ஒன் சைட் லவ் ஸ்டோரி இதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதை தான். ஸோ கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் மூவி தான் சொல்லணும். ரொம்பவே ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஃபி வித் காதல் அந்த மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க. இப்போ கதையெல்லாம் வந்து டைரக்டர் எப்படி அப்படின்னு தான் கேட்க வரீங்க. புரியுது, ரொம்பவே நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். தென் வந்து கதை ராயனோட இதில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ராயனை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு நல்ல படம் தான், ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். இந்த படத்தை லாஸ்ட்டாக பார்ட் 2 லீட்லாம் வச்சு முடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை எப்படியும் முடிச்சிருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் தான் படமே, ஒரு 3 மணி நேரம் எடுத்து கொஞ்சம் கதையை சுருக்கி படத்தை முடிச்சிருக்கலாம். பார்ட் 2 எதுக்கு போனாலே கொஞ்சம் கூட அது சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் தான் இது வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷனே போய் படத்தை பாருங்கள். நீங்கள் பட்ட ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த ஃபீல் தான் வரும். படத்தில் எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் மேத்யூ தாமஸ், அவர் வர சீன்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக அந்த சீனே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிடுறாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் டேக் ஓவர் பண்ணிட்டு கொண்டு போகிறார். தென் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜிவி பிரகாஷ், 1-2 பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 1-2 பாட்டு எனக்கு சிங்க் ஆகலை, மற்றபடி எப்படின்னு தெரில. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதிய ரீதியான அவர் தனுஷ் சொன்னதான் வடசென்னை, கர்ணன் இந்த மாதிரி படம் நடித்தாலுமே அவரோட படத்தில் ஒரு டைலாக் வருது டக்குன்னு, நாடார் கடையில் போய் நான் இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல ஜாதி பேர் சொல்லணுமான்னு நான் ரொம்ப நெகட்டிவாக எதை பார்க்குறேன்னா, பீச்சை ஒட்டி இவங்க எல்லாம் விளையாண்டு படுத்து நடப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 4 பேர் வந்து சேஞ்ச் ஃபினான்சிங் பண்ணுற மாதிரி வருவாங்க. 4 பேருமே கருப்பாக இருப்பாங்க. பீச்சை ஒட்டி இருக்க மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே ஒரு படத்தை மூவ் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவர் நடித்தது வடசென்னை, கர்ணன் அந்த மாதிரி மூவி. ஸோ அப்படி இருக்க ஒரு படத்தில் இப்படி இவர் சீன் வைக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோண வைக்கிது. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஏன்னா தனுஷ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த நிலம் சார்ந்து இருக்கிற மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு எடுத்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பீச்சோரமாக வந்து ரேப்பே நடக்காதா, இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியே நடந்தாலுமே அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கலாம். இதில் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு 4 பேர் வராங்க, வந்து இந்த இடம் சேஃப் இல்லை நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. இல்லை வந்து ஏதாவது ஆச்சுன்னா எங்களை தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, நாங்கள் தான் பிரைம் அக்யூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சுருந்தா கூட ஓகே. எப்பயுமே அங்கிட்டு இருக்க மக்களை கொஞ்சம் ராவாக காட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் படம் எப்படி இருக்குது, நான் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காஃபி வித் காதல், கிஸ்ஸிங் பூத், அதுக்கப்புறமா ஹாலிவுட்டில் வந்த படங்கள், செக்ஸி சீசன் இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். இல்லை நீ சொன்ன படம் எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிராகனே தாராளமாக போய் பார்க்கலாம். அதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபிலிம்களை பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தர்பிஷ். டாடா, பை பை.